யாராச்சும் ஜனநாயகன் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு ஜனநாயகனுக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லியிருந்தாங்களே, சோ அது இன்னைக்கு வந்துருச்சு. வாடா வாடா. ஆனா அது நமக்கு சாதகமா வரல. நீ போடா போடா. சோ ஃபைனலா என்ன சொல்லிருக்காங்கன்னா, புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம்கிட்ட படத்தை ரிவ்யூ பண்ண கொடுத்து அவங்க அதை ஓகே பண்ணா மட்டும் தான் படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆனா இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த சென்சார் டீமை ஃபார்ம் பண்றது குறைஞ்சபட்சம் 20 நாளாச்சும் ஆகும். அதுக்கட்டி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருவாங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியான எந்த ஒரு படமும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக கூடாது. அப்ப எலெக்ஷன்னா முடிஞ்ச பிறகுதான் படமே ரிலீஸ் ஆகும். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன் படம் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. வேற வழியில நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏதாச்சும் மிராக்கல் நடந்து படம் உடனே ரிலீஸ் ஆனா சந்தோஷம் தான். பட் ஆனா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, பல கோடிக்கு எடுக்கப்பட்ட ஒரு படம் போட்டாலே ஒழுங்கான தீர்ப்பு கொடுக்க முடியாம இருக்குன்னா அதுக்கு பின்னாடி யார் யாருன்னா இருப்பா. சோ அவங்க பண்ற சதி தான் இந்த படத்தை ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உனதோ இவனுங்கள மாதிரி ஆளுங்க இவனுங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இன்னைக்கு நடந்த கேஸ் இதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.